ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். எந்த ஒரு கிரைம் கேஸ்லையும் மோட்டிவ் அப்படிங்கிறது மிக முக்கியமான அங்கமாக பார்க்கப்படுது. அதுவும் அந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரதுல இந்த மோட்டிவ், அதாவது அந்த கிரைமுக்கான நோக்கம் என்னங்கிறது ஒரு மிக முக்கியமான அங்கமாக பார்க்கப்படுது. மோட்டிவ் சரியா இல்லைங்கிறதுனால எவ்வளவோ குற்றவாளிகள் ஒரு குற்றத்திலிருந்து தப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம சேனலில் எவ்வளவோ கேசஸ் பார்த்துருப்போம். சில கேசஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு 50-60% நான் சொல்லும் போதே உங்களால் யூகிக்க முடியும், இந்த கிரைமை இவன் தான் பண்ணியிருப்பான், இதுக்குரிய காரணம் இதுவாக தான் இருக்குங்கிற மாதிரி. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கிரைமில் நான் ஒரு 50-60% சொல்லும் போதே இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்கிறத உங்களால் யூகிக்க முடிஞ்சா கூட என்ன காரணத்துக்காக என்ன நோக்கத்துக்காக இந்த கொலை செய்யப்பட்டது அப்படிங்கிறத நான் சொல்கிற வரைக்கும் உங்களால் யூகிக்க முடியாது. கண்டிப்பாக உங்கள் யூகம் தவறாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்க ஹரியானா மாநிலத்தில் யமுனா நகர்ங்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் மீனா சைனிங்கிற 54 வயசு விதவை பெண் கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு வராங்க. இவங்களுக்கு 30 வயது இருக்கும் போதே அவங்க கணவர் உடல்நிலை சரியில்லாம இறந்து போக விட்டு தன்னோட 2 குழந்தைகளை கஷ்டப்பட்டு கடினமான உழைப்பின் மூலமா அவங்கள ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு மொத்தம் 2 பசங்க இருக்காங்க. முதல் பொண்ணு பேரு 29 வயசு காஜல்ங்கிற பெண். அவங்க ஒரு மொபைல் ஷாப்ல சேல்ஸ் உமனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராகுல் சைனிங்கிற 27 வயசு ஒரு பையன் இருக்கான். அவன் ஓனா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இனிஷியல் ஸ்டேஜ்ல மீனா சைனி என்னதான் அந்த குடும்பத்தை கஷ்டப்பட்டு கொண்டு வந்தா கூட இப்ப இந்த 2 பசங்களும் ஓனா சம்பாதிக்க ஆரம்பிக்க விட்டு அவங்களோட வேலை பளு குறைய ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்தத்துல தன்னோட கணவர் இல்லாம கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஜூன் மாசம் 23ஆம் தேதி 2024ஆம் வருஷம் காஜல்ங்கிற அந்த பெண்மணி தான் வழக்கமா வேலை பார்க்குற அந்த மொபைல் ஷாப்புக்கு போகாம ஒரு நாள் லீவ் எடுத்திருக்காங்க. தனக்கான ஒரு டே வேணும்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியில போறேன், அதுக்கப்புறம் பியூட்டி சலூனுக்கு போயிட்டு நான் சாயங்காலம் தான் வருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அப்படி அவங்க பியூட்டி சலூன்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 2 மணிக்கு அவங்க அம்மாவோட போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட தம்பியும் இன்னைக்கு வேலைக்கு போல, அவனும் வீட்டில் தான் இருக்கான், நீ பியூட்டி சலூன்ல இருந்து வரும்போது 2 ஜூஸ் வாங்கிட்டு வாங்குற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒன்னு இந்த மீனாங்கிற அம்மாக்கு, இன்னொன்னு அந்த ராகுல்ங்கிற தம்பிக்கு. சரி நான் வாங்கிட்டு வர்றேங்கிற மாதிரி இவங்களும் ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. ஸோ 4 மணிக்கு பியூட்டி சலூன்ல இவங்க ஒர்க் எல்லாம் முடிய விட்டு கரெக்டா 4:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு உள்ள போகும்போதே ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உணர்றாங்க. வீடே முழுவதுமா கலைஞ்ச நிலையில இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்து அந்த வீட்டோட லிவிங் ரூம்ல பாக்குறாங்க. அந்த லிவிங் ரூம்ல அவங்களோட சகோதரர் ராகுல்ங்கிற நபர் சடலமா இருக்காரு. அவர் ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காரு. அவர் தலையில ஒரு கடுமையான காயம் ஏற்பட்டதுனால அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டு அவரோட மரணம் நிகழ்ந்திருக்கு. இவங்களுக்கு உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னே தெரியல. அடுத்தபடியா தன்னோட அம்மா பேரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மாவோட பெட்ரூமுக்கு போய் பார்த்தா தன்னோட சகோதரர் ஹாலில் எப்படி படுத்திருந்தாரோ, எப்படி மரணம் அடைஞ்சு சடலமா இருந்தாரோ அதே சூழ்நிலை தான் அவங்க அம்மாவுக்கும் இருக்கு. அவங்க அம்மாவையும் தலையில கடுமையா தாக்குனதுல அவங்க பெட்ரூம்ல மரணம் அடைஞ்சு சடலமா ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தவொடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியில பதட்டமா ஓடி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட உதவி கேட்கிறாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரும் உள்ள வந்து இந்த கிரைம் சீனுக்கு உள்ள இருக்கிற 2 சடலத்தை பார்த்துட்டு அதுல ஒரு நபர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்குறாரு. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே யமுனா நகர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இங்க வர்றாங்க. இந்த வீடை ஃபுல்லா சோதனை பண்ணி பார்க்கும்போது வீடே முழுவதுமா கலைஞ்ச நிலையில இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்த விலையுயர்ந்த பல பொருட்கள் காணாம போயிருக்கு. பணம், நகை, அதுக்கப்புறம் சின்னதா விலையுயர்ந்த பொருட்கள் நிறைய காணாம போனதுனால இந்த 2 கொலைகளும் ராபரிக்காக நடந்திருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. மேபி ராபரி கான் ராங். இவங்க 2 பேரும் வீட்டில் இருக்கும்போது இவங்க வீட்டை கொள்ளையடிக்க ஒரு நபர் வந்திருக்கலாம், இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்திருக்கலாம். அப்ப அந்த வீட்டில் இந்த ராகுல் அண்ட் மீனா 2 பேரும் அந்த கொள்ளையர்கள் கூட மேபி சண்டை போட்டிருக்கலாம். அப்ப இந்த மரணம் நிகழ்ந்திருக்கலாங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்ப போலீஸ் காஜல்ங்கிற இந்த பெண்மணி கிட்ட கேட்கிறாங்க என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் காலையில 10 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பி போனேன். எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் போனேன், ஈவினிங் வருவேன். நான் பியூட்டி சலூன்ல இருக்கும்போது எங்க அம்மா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, ஜூஸ் வாங்கிட்டு சொன்னாங்க. நானும் ஜூஸ் வாங்கிட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போதுதான் இந்த 2 பேரோட சடலத்தை பார்க்கிறேன். ஸோ 2 மணிக்கு எங்க அம்மா மெசேஜ் அனுப்புனதுனால நான் 4 மணிக்கு வந்து இந்த சடலத்தை பார்த்ததுனால மேபி 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இடைப்பட்ட இந்த நேரத்தில் தான் இந்த கொலை நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்துற மாதிரி அவங்க அம்மா போன்ல இருந்து இவங்களுக்கு வந்த மெசேஜை போலீஸ் கிட்ட காமிக்கிறாங்க. இவங்க அவங்க அம்மாவுக்கு அனுப்பிச்ச ரிப்ளையும் பார்க்குறாங்க. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த பெண்மணி சொல்றது 100% உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி
மேபி மதியம் 2 மணிக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள கொள்ளையர்கள் வந்திருக்கலாங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. காஜல்ங்கிற இந்த பெண்மணி சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்துற மாதிரி அவங்க வீட்டுல வேற ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்க்கும்போது இந்த வீட்டோட வாசல்ல 2 சிசிடிவி கேமரா இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப அந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள மதியம் 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் யாரெல்லாம் வந்துட்டு போனாங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கதான் போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இந்த இன்சிடென்ட் என்னைக்கு நடந்ததோ அன்னைக்கு காலையில 6 மணிலிருந்து இந்த 2 சிசிடிவி கேமராவும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, ஓகே, இந்த வீட்டுக்கு மேபி மதியம் கொள்ளையர்கள் வந்தா அவங்க மதியம் தானே கேமராவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கணும். காலையில 6 மணிலிருந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆனதுனால யாரோ பிளான் பண்ணி தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் யாரு இவங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி கேமராவை ஆஃப் பண்றதுக்கு அக்சஸ் இருக்கும்? மொத்தம் 3 பேருக்கு இருக்கும். அதுல 2 பேர் ஏற்கனவே மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதுல ஒருத்தர் தான் உயிரோட இருக்கிறதுனால ஒருவேளை இந்த காஜல்ங்கிற பெண்மணியே ஏன் இந்த கொலையை பண்ணிருக்க கூடாதுங்கிற மாதிரி அந்த ஒரு ஆங்கிளையும் போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்ப போலீஸ் வேற என்ன மாதிரி அவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே, உங்க வீட்டுல இருக்க சிசிடிவி காட்சிகள் இன்னைக்கு வந்து ஒர்க் ஆகல, காலையில 6 மணிக்கு கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. பட் இந்த ஸ்ட்ரீட்ல மேபி ஒரு கேமரா கூடவா இருக்காது. இந்த ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லா கேமராவையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா மதியம் 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள யாரு வந்துட்டு போனாங்கன்னு தெரியுங்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ஸ்ட்ரீட்ல எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குன்னு பார்க்கும்போது லக்கிலி இவங்க வீட்டு பக்கத்து வீட்லயே ஒரு கேமரா இருக்கு. அதுல இருக்கிற ஒரு கேமரா இந்த காஜலோட வீட்டோட வாசலை நோக்கி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த கேமரால இருக்க ஃபுட்டேஜை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தா இந்த வழக்குல தங்களுக்கு விடை கிடைக்குங்கிற மாதிரி போலீஸ் அந்த ஃபுட்டேஜை எல்லாத்தையும் செக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் யாரெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க இந்த காஜல் அண்ட் மீனாவோட வீட்டுக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2-3 போலீஸ் ஆஃபீஸர் உட்கார்ந்து 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இடைப்பட்ட ஃபுட்டேஜை அப்படி மெதுவா கவனமா பார்த்துட்டு வர்றாங்க. அப்படி எவ்வளவுதான் போலீஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா கூட 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள யாரும் வந்துட்டு போனதுக்குரிய தடயங்கள் இல்லை. சரி ஓகே, இப்ப கொஞ்சம் பேக்வேர்டா போவோம். 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் பார்க்கறாங்க. அப்பவும் இந்த வீட்டுக்குள்ள யாரும் அல்ல. 12 மணில இருந்து 1 மணி அப்பவும் யாரும் அல்ல. 11 to 12, 9 to 10, இப்படி 10 மணி வரைக்கும் பார்த்தும் கூட இந்த வீட்டுக்குள்ள ஒரு 3வது நபர் வந்துட்டு போனதுக்குரிய தடயமும் கிடைக்கல. சரி ஓகே, நம்ம திரும்ப காலையில இருந்து செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு காலையில 6 மணில இருந்து அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது 7 மணிக்கு சந்தேகப்படும்படியான ஒரு நபர், ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு டீனேஜ் பையன் மாதிரி இருக்கான், ஒரு 18-19 வயசு இருக்கும். அந்த பையன் இந்த வீட்டுக்குள்ள போனதுக்குரிய தடயம் கிடைக்குது. 7 மணிக்கு உள்ள போறான், 7:30 மணிக்கு வெளியில வந்துடுறான். அவன் அப்படி வெளியில வரும்போது கையில ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வர்றான். அந்த பாக்ஸுக்குள்ள நிறைய பொருட்கள் இருக்கிறத போலீஸ் பாக்குறாங்க. சோ மேபி இந்த கொலை காலையில 7 to 8 மணிக்குள்ள நடந்திருக்கலாம். இந்த வீட்டை கொள்ளையடிக்க ஒருத்தன் வந்திருக்கான். மேபி காஜல் தங்களோட டயத்தை தப்பா சொல்லிட்டாங்களோ அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சிசிடிவி காட்சிகளை மேலும் ஓட்டி பார்க்கும்போது கரெக்டா காலையில 8:30 மணிக்கு காஜல் அவங்க வீட்டுக்குள்ள இருந்து கிளம்பி போறாங்க. அவங்களும் ஒரு பைக்குள்ள நிறைய திங்ஸை வச்சுட்டு போறாங்க. இங்கதான் போலீஸுக்கு இனிஷியலா காஜல் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்ப சிசிடிவி காட்சிகள்ல பதிவான அந்த காட்சிகளுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கிறத பாக்குறாங்க. காஜல் போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்க? தான் காலையில 10 மணிக்கு கிளம்பி போறேன்னு சொன்னாங்க. 2 மணிக்கு அவங்க அம்மா மெசேஜ் அனுப்பிச்சாங்க. 4 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தா இந்த சடலங்களை பார்த்தேன்னு சொல்றாங்க. பட் அவங்க சொன்னது பொய் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அவங்க காலையில 8:30 மணிக்கு கிளம்பி போயிருக்காங்க. அதுவும் இவங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடி இவங்க வீட்டுல இவங்க இருக்கும் போதே சந்தேகப்படும்படியான ஒரு நபர் வந்துட்டு போனதுனால மேபி காஜலும் அந்த சந்தேகப்படும்படியான நபரும் சேர்ந்துதான் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணிட்டு இந்த சிசிடிவி காட்சிகளை ஆதாரங்களை வச்சுக்கிட்டு காஜல்ங்கிற அந்த பெண்மணியை திரும்பவும் விசாரணை கூட்டிட்டு வராங்க. இப்ப போலீஸ் காஜல் கிட்ட கேக்குறாங்க, ஓகே காஜல், சம்பவம் நடந்தப்போ நீங்க எத்தனை மணி கிளம்பி போனீங்க, கரெக்டான டைம் லைன் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், காலையில் 10 மணிக்கு தான் சார் கிளம்பி போனேன், 2 மணிக்கு மெசேஜ் வந்துச்சு, 4 மணிக்கு வந்தேன், எத்தனை தடவை சார் உங்கள்கிட்ட திரும்ப சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை காஜல் நீங்கள் பொய் சொல்கிறீங்க, காலையில் 8:30 மணிக்கு தான் நீங்கள் கிளம்பி போனீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லும்போது, இல்லை சார் நீங்கள் தவறாக சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, அப்போ போலீஸ் அந்த சிசிடிவி காட்சிகளை காமிக்கும் போது காஜலுக்கு ஒரு சின்ன பதட்டம் வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னா, ஓ மேபி இருக்கலாம் சார், நான் 10 மணி 8:30 மணிக்கு கிளம்பி போயிருக்கலாம், இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு பிரச்சனை, கொலை எப்போ நடந்துச்சுன்னு பாருங்க சார் அப்படின்னு சொன்னா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி காட்சிகளை கொஞ்சம் பேக்வேர்டில் போகும்போது
காலையில 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள சந்தேகப்படும்படியான ஒரு நபர் உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 மினிட்ஸ் உள்ள இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நபர் 8 மணிக்கு கிளம்பி போயிருக்காரு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் நீங்க கிளம்பி போயிருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 3வது நபர் உங்க வீட்டுக்குள்ள வந்து இருக்கும்போது நீங்களும் இருந்திருக்கீங்க. அவர் இந்த வீட்டு விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் நீங்க போயிருக்கீங்க. இப்போ நீங்க உண்மையை சொல்லுங்க, அந்த நபர் யாருன்னு கேட்டதுக்கு, சார் நீங்க சொல்ற மாதிரி சிசிடிவில பதிவான அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி சந்தேகப்படும்படியான ஒரு நபர் நான் இருக்கும்போது எங்க வீட்டுக்குள்ள யாருமே கிடையாது. நானே எங்க அம்மா சகோதரர் தான் இருந்தோம். நான் காலையில 8:30 மணிக்கு கிளம்பி போயிருக்கலாம். மேபி நான் தப்பா டயத்தை சொல்லியிருக்கலாம். பட் அப்போ வரைக்கும் என்னோட சகோதரன் அம்மாவும் உயிரோட தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க என்னதான் தான் பண்ண குற்றத்தை மறைக்க முயற்சி பண்ணா கூட வெகு நேரம் அது நீடிக்கவில்லை. இப்போ அடுத்தபடியா காஜலுக்கும் இந்த கொலைக்கும் எந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறத போலீஸ் எப்படி விசாரணை பண்றாங்களா, இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ காஜலோட போன் லொகேஷன் எங்க இருந்தது, அவங்க அம்மாவோட போன் லொகேஷன் எங்க இருந்ததுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது காலையில 8:30 மணி வரைக்கும் காஜலோட போன் லொகேஷனும் அவங்க அம்மாவோட போன் லொகேஷனும் இந்த வீட்டில் தான் இருந்திருக்கு. எப்போ 8:30 மணிக்கு காஜல் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனாங்களோ அப்பவே அவங்க அம்மாவோட செல்போன் சிக்னலும் இந்த காஜலோட செல்போன் சிக்னலும் கிட்டத்தட்ட ரயில் தண்டவாளம் மாதிரி ஒரே திசையில நோக்கி தான் பயணம் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காலையில 8:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது தன்னோட அம்மாவோட போனை இந்த காஜல் தான் கூட எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. சரி, மதியம் 2 மணிக்கு அவங்க அம்மா தனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சதா சொன்னாங்க. அப்ப இந்த போன் லொகேஷன் இங்க இருக்குன்னு பார்த்தா ஒரு பியூட்டி சலூன்ல காமிக்குது. அதே பியூட்டி சலூன்ல தான் அவங்க அம்மாவோட போன் லொகேஷனும் இருக்கு, இந்த காஜலோட போன் லொகேஷனும் இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் போலீஸுக்கு நல்லாவே புரியுது. 8:30 மணிக்கு கிளம்பி போன காஜல் தன்னோட அம்மாவோட போனை எடுத்துட்டு போயிருக்காங்க. 2 மணிக்கு பியூட்டி சலூன்ல இருந்து அவங்க அம்மா மெசேஜ் அனுப்பிச்ச மாதிரி இவங்களே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறாங்க. அந்த மெசேஜுக்கு இவங்க ரிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கொலைக்கும் காஜலுக்கும் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போன அந்த மர்மமான நபருக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குங்கிறத மட்டும் போலீஸால உறுதியா சொல்ல முடியுது. அப்படி இந்த காஜல் வீட்டுக்கு காலையில 7 மணிக்கு வந்துட்டு போன அந்த மர்மமான நபர் யாரு, அந்த நபருக்கும் காஜலுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த அம்மாவையும் அண்ணனையும் சேர்ந்து கொலை பண்ணாங்களாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இப்படியெல்லாம் கூடவா இந்த உலகத்துல நடக்கும்னு சொல்லி இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது. அப்படி இந்த கொலையை யாரு பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்த்திருப்போம். பட் இது வரைக்கும் இந்த வழக்குல நடந்த வரைக்கும் நம்மளால என்ன யூகிக்க முடியுதுன்னா, முதல் பாயிண்ட், காஜலுக்கும் இந்த கொலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறத நம்மளால கரெக்டா யூகிக்க முடியுது. பிகாஸ் அவங்க போலீஸ் கிட்ட முன்னுக்கு பின்முறனா நிறைய தவறான தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ சந்தேகப்படும்படியான இன்னொரு ஆண் காலையில 7 மணிக்கு உள்ள வந்துட்டு போனதுனால காஜலுக்கும் அந்த ஆணுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்த பல கேஸோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இப்போ இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறத உங்களால யூகிக்க முடியும். அது என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, மேபி நானும் இதுதான் யோசிச்சேன். மேபி இந்த வீட்டுக்குள்ள வந்தது காஜலோட காதலரா இருக்கலாம். அவங்க காதலுக்கு அவங்க அம்மா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க அம்மாவையும் அண்ணனையும் கொலை பண்ணிட்டா அவங்க சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க 2 பேரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்படிதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இந்த வழக்கை படிக்கும் போதுதான் நான் நினைச்சது தப்புங்கிற மாதிரி எனக்கு தெரிய வந்தது. உண்மையிலே ஒரு கொலைக்கு இந்த மாதிரிலாம் மோட்டிவ் இருக்குமான்னு இந்த வழக்கு என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. காஜலுக்கு அகேன்ஸ்டா இந்த வழக்குல நிறைய ஃபாரன்சிக் சிசிடிவி தடயங்கள் இருக்கிறதுனால தான் தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி உணர்ந்த இந்த காஜல் என்ன நடந்ததுங்கிற உண்மையை ஒன்னா போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த காஜலோட அப்பா இவங்களுக்கு சின்ன வயசு இருக்கும்போது தவறி போனதுனால அவங்க அம்மாவோட கண்காணிப்புல தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இந்த காஜலுக்கு எப்படின்னா, ஒரு ஆண் மாதிரி வளரணுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பெண் ஆண் இந்த வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆணுக்கு இந்த சமூகத்துல என்ன மாதிரிலாம் ஒரு சுதந்திரம் இருக்கோ அந்த சுதந்திரம் எனக்கு வேணுங்கிற மாதிரி நீ கொடுக்காட்டா பரவாயில்ல, அந்த சுதந்திரத்தை நானே எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிதான் வளர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஜென்ரலா ஒரு பெண்கள் போடுற மாதிரி சுடிதாரோ சாரியோ எதுவுமே கட்ட மாட்டாங்க. எப்பவுமே ஒரு ஆண் போடுற மாதிரி ஜீன்ஸோ
ஷர்ட் தான் போடுவாங்க எப்பவுமே. ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு ஆண் மாதிரி டிஷர்ட் போடுறதையும் ஒரு ஆண் மாதிரி வளர்றதையும் அவங்க வீட்டில் இருக்க அவங்க அம்மாவும் விரும்பல, அவங்க சகோதரரும் விரும்பல. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால அடிக்கடி அவங்க அம்மாக்கும் பொண்ணுக்கும் நிறைய சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகப்பட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதில் கிட்டத்தட்ட தன்னை ஒரு ஆண் மாதிரியே பாவித்து நிறைய வீடியோ போடுறதும், அவங்க ஆண் மாதிரி ட்ரெஸ் போட்டு அங்கே போய் ரீல்ஸ் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறதும் இவங்க குடும்ப உறவுகளுக்கும் அவங்க அம்மாக்கும் சுத்தமாக பிடிக்கல. அதனால இவங்க அம்மாக்கும் பொண்ணுக்கும் அடிக்கடி பயங்கரமான சண்டை நிகழ்ந்துட்டு இருக்கு. இந்த டயத்தில் இவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. எனக்கு திருமணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. சரி ஓகே, உனக்கு இல்லைன்னா அடுத்து உன் தம்பிக்கு நான் ஒரு வரன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தன்னோட சின்ன பையனுக்கு, ராகுல்ங்கிற பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அக்காங்கிற முறையில் காஜல் என்ன சொல்றாங்க, ஏன் தம்பிக்கு நான் தான் பொண்ணு பார்ப்பேன், ஏன் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா நல்ல பொண்ணு, அவன் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தன்னோட தம்பிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட 2 மாசத்துக்குள்ளேயே முடிவுக்கு வருது. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இந்த காஜலுங்கிற பெண்மணிக்கு என்னன்னா ஓரின சேர்க்கையில அளவுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்கு. ஓரின சேர்க்கைனா உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு ஆண் கூட உடல் ரீதியான தொடர்பில் இருக்க விரும்புறது, ஒரு பெண் கூட உடல் ரீதியான தொடர்பில் இருக்க விரும்புறது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெண் கூட தான் உடல் ரீதியான தொடர்பில் இருக்க விருப்பம் இருக்கு அப்படிங்கிறதுனால தன்னோட தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு வந்த தன்னோட தம்பி மனைவி கிட்டேயே தவறா நடக்க இந்த காஜல் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால அந்த பெண் கடுப்பாயி இப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ராகுலை விட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா 2வது ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க தன்னோட பையனுக்கு. அந்த 2வது திருமணம் பண்ண வைக்கப்பட்ட தன்னோட தம்பியோட மனைவி கூடயும் இந்த காஜல் உடல் ரீதியான தொடர்பில் இருக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணும் எனக்கு உங்க குடும்பத்தோட சகவாசமே வேணாண்டா சாமின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ தன்னோட பொண்ணோட இந்த தவறான பழக்க வழக்கத்தினால தன்னோட பையனோட வாழ்க்கை ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னு அவங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் கடுமையான சண்டையும் வாக்குவாதமும் அடிக்கடி வர ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ஸ்டேஜில் காஜல் என்ன ஃபீல் பண்றாங்க, சரி உனக்கு எனக்கு ஒத்து வரல, அதனால இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், பட் வெளியில போய் இருக்க விரும்பல, நம்ம வீட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நான் தனியா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க தான் தனியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஓரின சேர்க்கையில இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால இந்த வீட்டிலேயே இருக்கிறதுனால அவங்க பையன் ராகுலுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறதே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணி வச்சா இவ அந்த பெண் கிட்ட போய் தவறா நடக்க முயற்சி பண்ணுவா, தன்னோட பையன் வாழ்க்கை கெட்டு போகுமேன்னு சொல்லிட்டு தன்னோட பெண் மேல இவங்களுக்கு ஒரு தீராத கோபமும் வெறியும் வந்து அடிக்கடி அம்மாவும் பொண்ணும் சண்டை போட்டுட்டே இருந்திருப்பாங்க. இப்படியே பல நாள் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த காஜலோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு அவங்க விரும்புறாங்கன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என் வாழ்க்கையை வாழ்வேன், ஒரு ஆண் மாதிரி நான் ட்ரெஸ் போட்டால் போடுவேன், எனக்கு பிடிச்ச வேலையை தான் செய்வேன், எனக்கு ஒரு பெண் கூட தான் தொடர்பில் இருக்கணும்னு சொன்னால் நான் அப்படி தான் இருப்பேன், நான் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன், சரியா? அதனால என்னோட சந்தோஷத்துக்கு என்னோட அம்மாவும் சகோதரரும் இடையூறாக இருக்காங்க அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுனால அவங்கள போட்டு தள்ளிட்டா தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஓகே, பல நாளாக தன்னோட அம்மாவையும் தம்பியையும் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது இவங்களால தனியாக பண்ண முடியாது, அதுக்கு உதவி வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு அப்பாவி பையனை மேனிப்புலேட் பண்ணி இந்த கிரைம் பண்ணுறதுக்காக உள்ள கூட்டிட்டு வர்றாங்க. ஸோ இந்த காஜலோட வீட்டுக்குள்ள காலையில 7 மணிக்கு வந்துட்டு போன அந்த 20 வயசு பையனோட பேரு கிரிஷ் அப்படிங்கிற பையன். அவன் யாரும் இல்ல, இந்த காஜலோட சொந்த மாமா பையன், அதாவது காஜலோட அம்மா மீனாவோட சகோதரரோட பையன் தான் இவன். இவங்க எப்படி அந்த பையனை மேனிப்புலேட் பண்றாங்கன்னா, இந்த காஜலோட அம்மா மீனாக்கும் அவங்க சகோதரருக்கும் ஒரு பரம்பரை சொத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதனால 2 குடும்பமும் பேசிக்காம இருந்திருக்காங்க. அப்போ அந்த கிறிஷுங்கிற பையனை இந்த காஜல் எப்படி மேனிப்புலேட் பண்றாங்கன்னா, டேய் கிறிஸ் இங்க பாரு, எங்க அம்மாவால தான் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்கல, நீ பாரு எவ்வளவு பெரிய சொத்து மிஸ் ஆயிருக்கு. இந்த கிறிஸுக்கு இஷாந்த்ங்கிற மாதிரி ஒரு அண்ணன் இருக்கான். ஸோ இவ்வளவு பெரிய சொத்து உங்களுக்கு வந்துச்சுன்னா நீயும் இஷாந்தும் வாழ்க்கை ஃபுல்லா 50-50 எடுத்தாலே செட்டில் ஆயிடலாம்டா. பட் ஒரே பிரச்சனை தான், எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த சொத்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லும்போது, சரி நான் என்னதான் பண்ண சொல்றேன்னு கேட்டதுக்கு, பேசாம எங்க அம்மாவையும் என்னோட தம்பியும் போட்டு தள்ளிடலாம், அந்த பரம்பரை சொத்துக்கு நான் வரமாட்டேன், எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல விட்டு அந்த கிறிஸ்டுக்கு இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதனால அவனோட சகோதரர் இஷாந்த்ங்கிற நபர்கிட்ட இந்த பிளானை சொல்லி அவனையும் கூப்பிட்டுருக்கான். அவன் சாமி இந்த கொலை பண்ற வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டான். பட் இஷாந்த்ங்கிற இந்த கிறிஸோட சகோதரருக்கு என்ன நடக்க போகுதுங்கிற எல்லா உண்மையும் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேத்தையும் போட்டு தள்ள போறாங்கன்னு. சரி இஷாந்த் வரலன்னா என்ன, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட அன்னைக்கு காலையில 6 மணிக்கு இவங்க ஃபர்ஸ்ட் வேலை பண்ணது எந்திரிச்சவன சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிருக்காங்க. அவனை 7 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. வரும்போதே கையில ஒரு சுத்தியல் எல்லா ஆயுதங்களையும் எடுத்துட்டு உள்ள வந்திருக்கான்.
இவன் வீட்டுக்குள்ள வரும்போது இந்த ராகுல்ங்கிற தம்பி என்ன பண்ணியிருக்கான், பாத்ரூம்ல போய் ஷேவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். பெட்ரூம்ல அவங்க அம்மா இருந்திருக்காங்க. இவன் நேரா அந்த பெட்ரூமுக்கு போறான். இந்த கிறிஷ் வந்தவன இந்த காஜலும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அவங்க அம்மா இருக்கிற பெட்ரூமுக்கு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு புரியவே இல்லை, நம்ம இவங்க ஃபேமிலி கூட பேச மாட்டோமே, இவன் இதுக்கு காலையில 7 மணிக்கு இங்க வந்திருக்கானே, என்ன நடக்குதுங்கிறத அவங்க அம்மா ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வாயை பொத்திட்டு இன்னொருத்தர் சுத்தில அவங்க அம்மாவோட தலையில அடிச்சதுல ரத்தம் பீரிட்டு கத்துறாங்க. தலையில கடுமையான காயம் ஏற்பட விட்டு அவங்க அம்மா கதறி அழுகுறாங்க. அப்ப அந்த பாத்ரூம்ல ஷேவ் பண்ணிட்டு இருந்த அந்த ராகுல்ங்கிற பையன் தன்னோட அம்மா எதுக்கு கத்துறாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பதட்டமா பாத்ரூம்ல இருந்து வெளியில வரான். அப்ப லிவிங் ரூம் கிட்ட வரும்போதே அவங்க அம்மாவோட பெட்ரூம்ல இருந்து காஜலும் இந்த கிறிஸும் கையில சுத்தியலோட வர்றாங்க. இவனுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே புரியல. என்ன நடக்குதுங்கிறத இவன் உணர்றதுக்கு முன்னாடியே இந்த ராகுலோட வாயை பொத்திட்டு அவங்க அம்மாவை எப்படி தலையில அடிச்சாங்களோ அதே மாதிரி அடிச்சதுல ரத்தம் பீரிட்டு அந்த லிவிங் ரூம்ல அவனும் மயக்கம் போட்டு விழுந்துறான். இவங்க ரெண்டு பேரும் மயக்கம் தான் போட்டிருக்காங்க. இன்னும் உயிர் பிரியலைங்கிறதுனால அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. வீட்டில் நம்ம ஃபோன் சார்ஜ் போறதுக்கு கேபிள் வச்சிருப்போம்ல, அந்த கேபிள் எடுத்துக்கிறாங்க, 2 கேபிள். இப்போ அந்த காஜல் என்ன சொல்றாங்க, நான் என் சகோதரரை போய் கழுத்தை நெரிச்சு கொலை பண்றேன், நீ போய் எங்க அம்மாவை கொலை பண்ணுன்னு அவனுக்கு ஒரு ஃபோன் சார்ஜர்ல இருக்க கேபிள் எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க ஒரு கேபிள் எடுத்துட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு நபரா சேர்ந்து கழுத்தை நெரிச்சு 2 பேரும் கொலை பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்கிறது உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் இருக்க நிறைய பொருட்களை திருடிக்கிட்டு இது ஏதோ ராபரி கான் ராங் மாதிரி செட் பண்ணலாங்கிற மாதிரி முயற்சி பண்ணி வீட்டில் இருக்க சில பொருட்களை இந்த கிறிஷுங்கிற நபர் எடுத்துட்டு தான் திருடிட்டு போறான். அதுக்கப்புறம் இந்த காஜலும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சில விலையுயர்ந்த பொருட்களை அவங்களும் கையில் எடுத்துட்டு தன்னோட அம்மாவோட போனை எடுத்துட்டு காலையில 8:30 மணிக்கு கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நேராக வெளியில போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேராக பியூட்டி பார்லர் போயிட்டு கரெக்டாக 2 மணிக்கு அவங்க அம்மா ஃபோன்ல இருந்து இவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க, 2 ஜூஸ் வாங்கிட்டு வானே. திரும்ப இவங்களும் அவங்க அம்மா ஃபோனுக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 4:30 மணிக்கு வந்து வீட்டில் இவங்க 2 பேரும் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டுட்டு வந்து ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த கொலை வழக்கில் முதன்மை குற்றவாளியாக கருதப்படுற காஜல் அன்று இந்த கொலைக்கு இன்னொரு நபரும் உடந்தையா இருந்த கிறிஷ் அப்படிங்கிற 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கிறிஷுங்கிற சகோதரர் இஷாந்த்ங்கிற ஒரு நபர் டைரக்டா இந்த கொலையில் இன்வால்வ் ஆகாம இருந்தா கூட இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த 2 பேத்தையும் கொலை பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு கூட அதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லலைங்கிறதுனால இஷாந்த்ங்கிற அந்த சகோதரரையும் இன்னொரு குற்றவாளியா சேர்த்துட்டு இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. மேபி இந்த கொலை நடந்த ஒரு 5-6 மாசம் ஆனதுனால மேபி நம்ம ஊர்ல தான் தெரியுமே, வருஷ கணக்கா நடந்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு கிடைக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த 2 பேத்துக்கும் அகைன்ஸ்டா ஸ்ட்ராங்கான சிசிடிவி ஆதாரங்கள் இருக்கிறதுனால ஹோப்ஃபுல்லி இவங்க 2 பேத்துக்கும் இதுல சம்பந்தப்பட்ட இஷாந்த்ங்கிற அந்த நபருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்குங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஓரின சேர்க்கையில ஈடுபாட்டுல இருக்கிற ஒரு பெண்மணி இந்த ஒரு தன்னோட விருப்பத்துக்கு அவங்க அம்மா அப்பா எதிர்ப்பா இருக்காங்களேன்னு சொல்லி கொலை பண்ணது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான மோட்டிவா இருந்தா கூட இந்த மாதிரி பல கேசஸ் நடந்துட்டு இருக்கு. ஈவன் ரீசெண்டா ஹரியானா மாநிலத்தில் நடந்த ஒரு கேஸை பத்தி சொல்றேன். அதுல ஒரு பணக்காரர் இருக்காரு, அவருக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு மனைவி இருக்காங்க. அதுல அபிஷேக்ங்கிற 20 வயசு பையன் ஃபிளைட்ல க்ரூ மெம்பர் ஆகிறதுக்காக ட்ரைனிங் படிக்க போறான். அப்படி ட்ரைனிங் படிக்க போன இடத்துல இன்னொரு பையனை அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ 2 பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிய வரவிட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. தன்னோட பையன் இன்னொரு பையனை காதலிக்கிறானா அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க பணக்காரங்கிறதுனால அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு இந்த பையன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, நான் ஒருத்தனை காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஒரு ஆணா அவனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படல, ஒரு பெண்ணா பண்ணிக்க விருப்ப போறேன், அதனால என்னோட பாலினத்தை மாத்துறதுக்காக ஒரு சர்ஜரி பண்ணணும், அதுக்கு காசு கொடுங்கிற மாதிரி கேட்டிருக்கான். அவங்க அப்பா ஏற்கனவே ஓரின சேர்க்கையில இருக்கானேன்னு கடுப்புல இருந்திருக்காரு. அப்ப போய் தன்னோட பாலினத்தையே மாத்துறதுக்காக இவன் காசு கேட்க விட்டு பயங்கரமான கோபம் வந்து அந்த அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை வந்தது. இதுல கோபமான அந்த 20 வயசு பையன் துப்பாக்கி எடுத்து தன்னோட அப்பா அம்மா சகோதரர் 3 பேத்தையும் சுட்டு கொலை பண்ணியிருக்கான். தன்னோட பாலினத்தை மாத்துறதுக்கு ஒரு சர்ஜரி பண்றதுக்கு காசு தரலைங்கிறதுக்காக தன்னோட அப்பாவி அப்பா அம்மாவையும் சகோதரையும் கொலை பண்ண இன்னொரு இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு. இப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், எப்படி சில பேத்துக்கு ஓரின சேர்க்கையில அளவுக்கு அதிகமான ஈடுபாடு வருது, அப்படி ஓரின சேர்க்கையில இருக்கணுங்கிறதுக்காண்டு இவ்வளவு தூரம் கொடுமையான ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு போவாங்களா, அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி உணர்வுகள் வருதுங்கிற மாதிரி நான் கூகுளில் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு ஒரு 4-5 காரணம் சொல்றாங்க.
முதல் காரணம் என்ன சொல்றாங்கன்னா ஜெனடிக்ஸ். மேபி இது பரம்பரையா வர்ற வியாதியை கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீநேட்டல் ஹார்மோன்ஸ் சொல்றாங்க. அதாவது ஒரு குழந்தை கர்ப்பப்பையில உருவாகும் போதே அங்க ஏற்படுற சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட அந்த குழந்தை பெரியவனாகி வரும்போது ஓரின சேர்க்கையில ஈடுபாடு வருது. மூணாவது இன்னொரு ஃபேக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஓரின சேர்க்கையில ஈடுபடுறவங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களோட பிரெயின் ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி இருக்குங்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நாலாவது சொல்லப்படுற விஷயம் சைக்காலஜிக்கல் இஷ்யூவா இருக்கலாம், சோசியல் ஃபேக்டரா இருக்கலாங்கிறாங்க. சைக்காலஜிக்கல் இஷ்யூனா என்ன? ஒரு குழந்தை சின்ன வயசுல இருந்து வளர்க்கப்படும் போது ஒரு ஆண் பெண்ணா உணரதோ பெண் ஆணா உணரதோ அவங்க வளர்க்கப்படுற முறையை வச்சு கூட மாறுங்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி 4-5 காரணம் இருந்தா கூட இந்த ஒரு காரணத்தினால தான் சிலருக்கு ஓரின சேர்க்கை மேல இன்ட்ரெஸ்ட் வருதுங்கிறத சயின்டிஸ்டாலே பின் பண்ணி சொன்ன முடியல. ஒரு சயின்டிஸ்டாலே சொல்ல முடியல அப்படின்னா, யாரோ ஒரு நபருக்கு ஓரின சேர்க்கையில இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் போதுனா எனக்கு ஏன் அந்த மாதிரி ஓரின சேர்க்கை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் அவங்களாலே சொல்ல முடியாது. அதை கண்டிப்பா தவறுன்னே சொல்ல முடியாது. அது அவங்களையும் அறியாம அவங்க உடம்புல ஏற்படுற சில சயின்டிபிக் சேஞ்சஸ் தான் இதுக்கு காரணங்கிறாங்க. பட் என்ன காரணம்ங்கிறத யாராலையும் பின் பாயிண்ட் பண்ண முடியல. ஓகே, இதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் மாறும்போது அது ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட விஷயம். பட் அதுக்காக ஓரின சேர்க்கையில இருக்கிறதுக்கு என்னோட குடும்பம் இடையூறா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்களை கொலை பண்றது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. உண்மையிலேயே ஒரு கொலை எதுக்காக பண்ணாலும் அது கண்டிப்பா நியாயப்படுத்தவே முடியாது. இப்போ அதுக்காக நான் ஓரின சேர்க்கையில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேபி சில வீட்டில் பேரண்ட் அதை புரிஞ்சுப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து உங்களுக்கு லைஃப்பில் எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த வழியில் நோக்கி நீங்கள் பயணம் பண்ணலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு போகிறது அது உங்களோட தனிப்பட்ட உரிமை. அதை விட்டுட்டு இதுக்கு எங்கள் அப்பா அம்மா இடைஞ்சலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா மட்டுமல்ல வீட்டில் இருக்க சகோதர சகோதரிகளையும் கொலை பண்ணுறது மிகப்பெரிய குற்றம். காதலுக்காக தன்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ண எவ்வளவோ கேசஸை பார்த்துருக்கோம். இல்லீகல் அஃபேருக்காக கொலை பண்ணப்பட்ட எவ்வளவோ கேசஸ் பார்த்துருக்கோம். பணத்துக்காக கொலை செய்யப்பட்ட எவ்வளவோ கேசஸ் பார்த்துருப்போம். பட் ஓரின சேர்க்கைக்கு தடையாக இருக்கிற தன்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ண இந்த மாதிரி சில வழக்குகளை கேள்விப்படும் போது ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, and bye.